மக்களே, அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் வாவ், ஜஸ்ட் வாவ். எனக்கு அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள்ட்ட நான் வியந்து பார்த்தது, அதாவது அந்த சாவச்சேரி அந்த இரவு அப்பல இருந்து இப்ப வரைக்கும் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள்ட்ட நான் வியந்து பார்க்கறது என்ன அப்படின்னா, நிஜத்துல யாருமே பண்ணாத விடயத்தை, அதாவது படத்துல ஹீரோவை இல்ல வீடியோ கேம்ஸ்ல அந்த கேம் அந்த சூப்பர் ஹீரோஸ் இல்ல அந்த கேம் கேரக்டர் பண்றத இல்ல அப்படின்னா இந்த ஒரு டைரக்டர் எழுதி அது நாடகமோ எதுலையோ ஒரு ஹீரோசம் பண்றது நிஜத்துல ஒரு மனிதர் எதையும் பயப்படாம எதை வெளிப்படையா பேசுற ஒருத்தர், அது அந்த ஹீரோவா ரியல்ல பண்ற ஒருத்தர், அதுவும் ஒரு அரசியல்ல இருக்கிற ஒருத்தர், ஒரு வைத்தியரா இருக்கிற ஒருத்தர் அப்படின்னு நான் பார்த்து வியந்த மனிதர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள். எனக்கு இப்படியானவர்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் வெளிப்படையான மனிதர். ஸோ அவருக்கு அடுத்தது நான் அந்த அவங்களா இருக்கிறது அந்த ரியாலிட்டி, எதையும் மறைக்காம அந்த வெளிப்படையா இருக்கிற ஒருத்தரை நான் பார்க்கறது அப்படின்னா அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள். சரிங்களா? அதனாலே அவர் ஜூனிக்கா இருக்காரு, ஜூனிக்கா தெரிகிறாரு. அந்த அந்த பிரகாசம், அந்த 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 நிலவோட பிரகாசம் இருக்கக்குள்ள வேற எத்தனை நட்சத்திரம் இருந்தாலும் அது தெரியுது இல்லை. சரிங்களா? அந்த நிலவு அவ்வளவு ஜொலிக்குது. ஸோ இன்று அவர் போட்ட வீடியோ, ஆக்சுவலா இப்ப இந்த வீடியோ போடுறது என்னுடைய பிளான்லயே இல்லை. சாரோட வீடியோ பார்த்தேன், அர்ஜுனா ராமநாதன் சார் அவருடைய வீடியோ பார்த்தோன்னே நமக்கு வாவ், ஜஸ்ட் வாவ். சரிங்களா? எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் நாளை இந்தியா வர்றாங்க. ஸோ இந்தியாவில் 4 நாட்கள் இருக்க போகிறாங்க. ஏன் வர்றாங்க அப்படின்னா, ஒரு பெரிய சேனல் அவங்க சிஎம், தமிழ்நாட்டோட சிஎம் விஜய் அவர்களுக்கு ஒரு ட்ரிபியூட் வீடியோ மாதிரி ஒரு நிகழ்ச்சி எடுக்கிறாங்க போல இருக்கு. 6 மணியா 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஏதோ ஒரு டைமில். ஸோ அப்போ அதுக்கு நம்மளுடைய மதிப்புக்குரிய அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் அவங்களும் ஒரு சீஃப் கெஸ்டாக வர்றாங்க. ஸோ இதுதான் அவங்க வர்றாங்க மற்றும் 4 நாட்கள் அவங்க இருப்பாங்க. சரிங்களா? பட் எனக்கு பெற்றியது ஒரு வாவ் அப்படின்னைக்குள்ள என்ன, நீங்க யாரு வேணுமென்றாலும் இன்டர்வியூ எடுங்க. நீங்க யாரு வேணுமென்றாலும் என்ன இன்டர்வியூ எடுங்க. அது டிஎம்கே இருக்கலாம், அது என்டிகே இருக்கலாம், ஏடிஎம்கே இருக்கலாம். ஸோ யாரு வேணுமென்றாலும் வேணுங்க. நீங்க எந்த சேனல் எந்த இதுனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, வாங்க எடுங்க, நான் ரெடி அப்படின்றாரு. அதுல முக்கியமா சீமான் அண்ணா அவர்கள், சாட்டை துரைமுருகன் அண்ணா அவர்களுடைய பேரை சொல்லி, நான் இங்கதான் கண்ணா இருக்கேன், நீங்க வாங்க கண்ணா அப்படின்ற ரீதியில இந்த படங்கள்ல கதாநாயகன் பண்ணுவார்ல, இதெல்லாம் இப்ப இந்த உலகத்துல யார்கிட்ட பார்க்க முடியும்? எனக்கு அது அப்படியே செம்மையா இருந்தது. சரியா? இப்படிப்பட்டவங்க தான் தலைவர்களா வேணும். சரிங்களா? மக்களோட மக்களாக, நண்பரோட நண்பராக அந்த ஒரு கதாநாயகன் அப்படின்றவங்க பார்க்க முடியாது மக்களை. சரிங்களா? ஸோ ஓகே, விடுங்க. சரி, அப்ப இந்த வீடியோல நம்ம பேச போற விடயம் முக்கியமாக சீமான் அண்ணா அவர்களிடம் எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருந்தது. சரி, அப்ப இந்த வீடியோல நான் இந்த விடயத்தை பேசக்குள்ள அந்த விடயம் இன்னும் பல பேருக்கு போய் சேரும் இல்ல, முக்கியமா சீமான் அண்ணா அவர்களுடைய பார்வைக்கு போய் சேரும் இல்ல, சாட்டை அண்ணா அவர்களுடைய பார்வைக்கு போய் சேரும் இல்ல, 2 பேர், சீமான் அண்ணா அவர்கள், சாட்டை துரைமுருகன் அண்ணா அவர்கள். நான் கேட்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. சரிங்களா? நீங்க போடுற லைக் பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க உதவும். முடிந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு நான் சொல்ற விடயங்கள் புரியாட்டியும் கண்டிப்பா வீடியோ முடியக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் சீமான் அண்ணா அவர்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுக்கள் வருது. அது 17 வருஷமா வருது. அது ஒரே ஒரு விடயம் தொடர்ந்து கொண்டிருக்கு. சரிங்களா? நான் சீமான் அண்ணாக்கு எதிரியும் இல்லை, தமிழுக்கு விரோதியும் இல்லை, தமிழை நேசிப்பவங்களுக்கு நான் எந்த தடையுமே இல்லை. சரியா? நானும் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழ் என்னோட அம்மா மாதிரி, சீமான் அண்ணா அவர்களையும் பிடிக்கும். ஆனா நான் பேசுறது ரியாலிட்டி. ஊடகத்துல ரியல் இருக்கணும் இல்ல, பிடிக்கும் என்றதுக்காக நான் இதை மறைக்கிறதோ, பிடிக்காதுன்றதுக்காக நான் திணிக்கிறதோ நான் ஆள் இல்லை. ஸோ சீமான் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஸ்மார்ட் போன் வாங்கின காலத்துல இருந்து, லேப்டாப் நான் ப்ரோக்ராமிங் படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து, ஃப்ரீ டைம்ல எங்க பார்த்தாலும் என் வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா, வெளிநாட்டு காசுக்காகத்தான் சீமான் அண்ணா அவர்கள் ஒரு விடயத்தை கையில் எடுத்து பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்னு.
அந்த காசு நின்னுதுன்னா சீமான் அண்ணா அவர்கள் வேற பக்கம் போயிடுவாரு. அந்த காசு வர்றபடியத்தான் அந்த காசுல லாபம் பார்த்து சொகுசா வாழ்றாரு. அதைத்தான் சீமான் அண்ணா கூட இருக்கிற தம்பிமார்களும், சாட்டை துரைமுருகன் அண்ணாவா இருக்கட்டும், இல்ல இன்னொருத்தங்க இருக்காங்கல்ல, எல்லா தம்பிகளும், நேத்து வந்த தம்பி வரைக்கும், ஆரம்பத்தில் இருக்க தம்பி வரைக்கும் அந்த சொகுசு வாழ்க்கைக்காகத்தான் சில விடயத்தை வந்து, சரிங்களா, தலைவரோட பேரு, தலைவரோட படமு, மக்களோட அந்த கண்ணீர்கள், அந்த கதைகள் எல்லாமே வெளிநாட்டு காசு சொகுசு வாழ்க்கைக்காகத்தான் அப்படி என்பது 17 வருடங்களாக நான் பார்த்தது, எல்லா இடமும் கேட்டது. சரியா? அப்ப இது இப்ப புதுசா வந்த விடயம் இல்லை. சோ அதுக்கு அதுவும் என்ன அப்படின்னா, சீமான் அண்ணா அவர்களை வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் தூண்டி விட்டு தான் அவர் வந்து அங்க வந்து பல விடயங்களை பண்றாரு. எங்கெங்க ஒரு விடயம் நடந்துச்சுன்னா சீமான் அண்ணா உடனே காசு போயிடும், உடனே கால் போகும், அவர் வந்து செயற்படுவார் தம்பிகளை வச்சு அப்படி என்பது நான் 17 வருடங்களாக பார்த்து வந்த பதில். சரிங்களா? அப்ப அதைத்தான் இப்ப வந்து அந்த விடயங்கள் வந்து பெருசா வந்து பல பேர் பேசுறாங்க. ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க பேசிக்கலும் அது பல பேருக்கு போகும். அப்ப சாதாரண மக்கள் 17 வருஷங்களாக, எனக்கு தெரிஞ்சு 17 வருஷம், சரிங்களா, பேசிக்கொண்டுதான் இருக்காங்க. சரிங்களா? இதுக்காகத்தான் சீமான் அப்படின்றவர் வந்து இதை வந்து பண்றாருன்னு இதை அப்படியே வச்சுக்கொள்வோம். சரி, இப்ப சீமான் அண்ணா அவர்களை குறை சொல்றவங்களா இல்ல உண்மையை சொல்றவங்களா இல்ல இப்படி வெளிப்படையா கேள்வியை கேட்கிறவங்க நேரடியா முகத்தை காமிச்சு அவங்க வந்து தில்லா பேசுறாங்க. உண்மை இருக்கிறவன் தானே முகத்தை காமிச்சு பேசுவான், வெளிப்படையா பேசுவான். பொய் இருக்கிறவன் ஃபேக் ஐடியில வருவான். அப்ப நான் பார்த்ததை நான் என்னோட மூஞ்சியை காமிச்சு நான் உங்கள்கிட்ட இதை சொல்றேன். நான் உண்மைக்கு நான் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து நான் இப்படித்தான். சரியா? 5 சேனல்லையும் நான் இப்படித்தான். ஸோ அப்ப அதைத்தான் டாக்டர் மதிப்புக்குரிய அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களும் சொல்றாங்க. நான் 17 வருஷமா என்னத்தை பார்த்தனும் அதை வந்து ஃபுல் டீட்டெயிலாக அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களும் சொல்றாங்க, வெளிப்படையா சொல்றாங்க. அது வந்து இப்ப நான் பேசின வீடியோக்களே நான் கேள்விப்பட்டேன், சாட்டை துரைமுருகன் அண்ணா அவர்கள் பார்த்திருக்காங்க. அப்ப அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் பேசுற விடயங்கள் சீமான் அண்ணாவோட காதுக்கு போயிருக்காதா, இல்ல சாட்டை துரைமுருகன் அண்ணாவோட காதுக்கு போயிருக்காதா, இல்ல தம்பிகளுக்கு தெரியாம இருக்குமா? எல்லாருக்குமே தெரியும். அப்போ நீங்க இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப இவ்வளவு நாள் நீங்க பேசாம இருந்தது விடுங்க. இது வரைக்குமே சீமான் அண்ணா அவர்கள் ஒருக்கா கூட சொல்லல நான் 1 பைசா காசு நான் வாங்கல, வெளிநாட்டுல இருந்து வாங்கலன்னு. சரி, அவர் அதுக்கு இப்ப விஜய் அவர்கள் எப்படி மீடியாவை கண்டா அவங்க வந்து ஓடுறாங்களோ அது மட்டும் சீமான் அண்ணா அவர்கள் பல வருடமாக இந்த விடயத்தை வந்து பேசவில்லை. சரியா? சோ இப்போ உங்களை பல வருடங்களாக இருக்கிற ஒரு விடயம், சீமான் அப்படின்னா இப்படித்தான் வெளிநாட்டு காசு, அது திறன்நிதி என்ற பெயர்ல சொகுசு வாழ்க்கை அப்படி என்பது 17 வருடங்களாக நான் வந்த காலத்திலிருந்து, நான் இருந்த உறவினர்களிலிருந்து, நான் படித்த பாடசாலைகள், காலேஜ்ல இருந்து எல்லா இடமுமே இந்த விடயத்தை நான் பார்த்திருக்கேன். அப்ப அதை வந்து இப்போ ஒரு பதவியில இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு வைத்தியர் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் அந்த உண்மைகள் அந்த விடயங்களை வெளிப்படையா சொல்லி கொண்டிருக்காங்க. அப்ப அவர் வந்து இப்ப சொல்லியிருக்காரு, நான் இந்தியாவுக்கு வாரேன், 4 நாள் நிற்பேன், என்னை யார் வேணுமென்றாலும் என்ன பேட்டி எடுக்கலாம், அது சரியான முறையில அழகா நேர்த்தியா நீங்க வந்து பேட்டி எடுக்கலாம், எந்த கேள்விகளுக்கும் நான் ரெடி, அது 2 மணித்தாலமோ 3 மணித்தாலமோ நான் ரெடி. அதுல ஸ்பெஷலா சீமான் அவர்களா இருந்தாலும் சரி, சாட்டை துரைமுருகன் அண்ணா அவர்களா இருந்தாலும் சரி, நான் ரெடி அப்படின்ற மாதிரி சும்மா சிங்கம் மாதிரி கர்ஜித்து இருக்காரு. சரிங்களா? அப்ப இது வந்து உங்களோட பார்வைக்கு கண்டிப்பா வந்திருக்கு. சோ அப்போ ஒரு விடயத்தை சொல்றவரு அவரே டைரக்டா வந்து பேசக்குள்ள நீங்க வந்து கண்டிப்பா நீங்க எனக்கு தெரியும், இப்ப டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்கன்னு நீங்க பின்னுக்கு பல பேரோட, அதுவும் வெளிநாட்டுல இருக்கிற முக்கியமான பல பேரோட பேசிக்கொண்டிருக்கீங்க. சரிங்களா? அது தெரியும், இவர் வந்து ஏன் இப்படி பண்றாருன்னு உங்களோட சில பேர், சீமான் அவர்கள் சில பேரை இவருக்கு டாக்டருக்கு எதிராக, அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களுக்கு எதிராக பேச வச்சீங்க. சாட்டை அண்ணா அவர்கள் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களை பற்றி பொய்யான வீடியோ போட்டதும் அப்படித்தான். சரியா? அப்ப நீங்க டைரக்டா பேசுங்களேன், அதுதான் என்னுடைய கேள்வி. இப்ப ரீசெண்டா கூட இப்ப சீமான் அண்ணா அவர்களுடைய எம்பிக்கு இந்த தேர்தலில் காணாம போச்சு, இருந்த இடம் தெரியாம போச்சு. இத்தனை வருஷம் இருந்தவரை ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, ஒருவேளை இவர் வந்து எதிர்கட்சியா வருவாரு, இல்ல 3வது இடமாவது வருவார் அப்படின்னு. ஆனா பார்த்தா ஒன்றுமே இல்லை, 0. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, டிவிகேயோட ஐடி விங்ஸ், ரூட்டு மாஃபியா, அந்த சோசியல் மீடியாக்களை சீமான் அவர்களையும் என்டிகேயும் முடிச்சுட்டாங்க. இது சீமான் அண்ணாக்குன்னு தெரியும். ஆனா சீமான் அண்ணா அவர்கள் இதை பத்தி வெளிப்படையா பேசல. ஏன் பேசலன்றது என்னுடைய கேள்வி. இப்ப அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் வேர்சஸ் சீமான் அண்ணான்னு வரைக்குள்ள இங்க ஃபுல்லாவே சிங்கிள் ஹேண்ட்லி அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் ஃபேஸ் டு ஃபேஸ். சரியா? எதா இருந்தாலும் அவர் டீல் பண்றாரு.
அப்ப அப்படி பண்ணுங்களேன் அண்ணா, சீமான் அண்ணா அப்படின்றதான் என்னுடைய ஒரு இது ஒண்ணு. சரிங்களா? அது ஏன் இப்படி இன்னொருத்தங்களை தூண்டி விடுறது, சில கேள்விகளை பேசாம போறது? உலகத்துக்கே தெரியுதுல்ல, சீமான் அண்ணா அவர்கள் கொள்ளை அடிக்கிறாங்க, வெளிநாட்டு காசுக்காகத்தான் இப்படி பண்றாங்க, திறன்நிதி இதுக்காகத்தான் பண்றாங்கன்னு உலகமே இப்ப பேசுது இல்ல. சீமான் அண்ணாக்கு தெரியாம இருக்குமா? தெரியாதுன்னு சொன்னா சின்ன குழந்தை கூட நம்பாது. அப்ப எல்லாம் கேட்டுக்கொண்டு தானே இருக்கீங்க அண்ணா, சாட்டை அண்ணா பார்த்துக்கொண்டு தானே என்ன இருக்கீங்க. அப்ப இப்ப ஓப்பன் சேலஞ்ச் விட்டுருக்காங்க மதிப்புக்குரிய டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள். நீங்க என்ன யாரு வேணுமென்றாலும் இந்தியாவை எடுக்கலாம், அழகான முறையில நேர்த்தியா நீங்க எடுக்கணும் அப்படி என்பதுதான் அவர் வச்ச ஒரு சின்ன பெரிய முக்கியமான ஒரு ரிக்வெஸ்ட். சரிங்களா? எந்த பித்தலாட்டமும் இல்லாம, கட்டிங் எடிட்டிங் இல்லாம, நல்ல முறையான கேள்விகள் கேட்டா அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் கண்ணாடி மாறி. நீங்க சிரிச்சா அவங்க சிரிப்பாங்க. சரிங்களா? நீங்க முறைச்சா அவங்களும் அப்படித்தான். சரிங்களா? சோ இங்க அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் சொல்லுவாங்கல்ல, தமிழ்ல நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்ற மாதிரி அதை அவர் பிரதிபலிக்கிறாரு. இங்க நீங்க என்ன மாதிரி அப்படி என்பதை நீங்க முடிவெடுங்க. எனக்கு மிகப்பெரிய கவலை என்னன்னா, விஜய் அவர்களுடைய ஐடி விங்ஸை பற்றி சீமான் அண்ணா கூட இருக்கிற எல்லா தம்பிகளுமே பேசியிருக்காங்க. அதாவது விஜய் அவர்கள் ரூட்டு மாஃபியாவை வச்சு தான் வின் பண்ணாங்க, இவிஎம் பித்தலாட்டத்தை வச்சு தான் வின் பண்ணாங்கன்னு. அது சீமான் அண்ணாக்கு தெரியும். ஆனா சீமான் அண்ணா அதை பத்தி பேசல. ஆனா அதுக்கு பதிலாக விஜய் அவர்கள் போய்க்குள்ள கட்டிப்பிடிச்சு மரியாதை அது பண்ணத்தான் வேணும். பட் ஏன் பேசல? இவ்வளவுக்கும் உங்களோட தம்பிகள் விஜய் அவர்களோட ஐடி விங்ஸை பற்றி பேசுறாங்கன்னு தெரியுமில்ல, உங்களோட மனசுல இருக்குல்ல. அப்ப நீங்க பேசணும் இல்ல. இங்கதான் எனக்கு உங்க மேல எனக்கு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஏன் உள்ளுக்குள்ள வச்சு கொண்டு இருக்கீங்க? இப்ப நீங்க நடிக்கிறீங்கல்ல, அப்போ எப்படி விஜய் அவர்கள் உங்களை காலி பண்ணார், டிவிக்கே என்டிகே காலி பண்ணிச்சுன்னு உங்களுக்கு தெரியும், வன்மம் இருக்கு, உங்களோட தம்பிகள் பேசுவது தெரியும். ஆனா நீங்க பேச மாட்டீங்க. உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்களே அதுல சீமானவர்கள் திரள் நிதி கொள்ளையடிக்கிறாரா, சொகுசு வாழ்க்கைக்கா, எங்கால இந்த வசதிகள் இவ அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் முழு குற்றச்சாட்டு வரைக்குள்ள எல்லாம் உங்களுக்கு தெரியும் 17 வருஷங்களாக. ஏன் அந்த மௌனம்? உங்களோட தம்பிகள் மட்டும் பேசுறாங்க, இது பண்றாங்க, நீங்க ஏன் பேசுறீங்கல்ல? பேசுங்க. நீங்க பார்க்காத மேடைகளா, நீங்க பார்க்காத மைக்குகளா, நீங்க பார்க்காத இன்டர்வியூகளா? சரிங்களா? தமிழன் என்ன வீரம். இங்க வீர தமிழர் அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்கள் ஒரு விடயம் சொல்லியிருக்காங்க. உங்களால முடியுமா? இது உங்களுடைய பார்வைக்கு அதாவது இன்னும் போய் சேரணும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ, உடனடி வீடியோ. நான் வீடியோ போடுற டைம்ல இருந்து நான் ஸ்கிரிப்ட் எழுதி படிக்கிறதும் இல்லை, ஆயத்தம் பண்ணிட்டு பேசுறதும் இல்லை, இன்னொருத்தங்க சொல்லி பேசுறதும் இல்லை. இங்க என்ன இருக்கோ அது அப்படியே வந்துடும். சரிங்களா? அதனால எனக்கு அர்ஜுனா ராமநாதன் சார் அவர்களை அன்று சாவச்சேரியில் பார்த்ததுலேருந்து இன்று வரைக்கும் அவர் மீது ஒரு தனி மரியாதை, ஒரு தனி மதிப்பு, ஒரு தனி விருப்பம். சரிங்களா? ஏன்னா அந்த குவாலிட்டி எல்லாம் யார்கிட்டையும் இல்லம்மா, யார்கிட்டையுமே இல்லை. இப்ப அவர் ரீசெண்டா போட்ட வீடியோவை பாருங்க, அவரை இன்னும் பிடிக்கும் உங்களுக்கு. தமிழன் என்ன வீரம், அதை இந்த தமிழர்கிட்ட பார்க்க முடியுது. இங்கால தமிழர் எப்படி என்பதை 4 நாள் டைம் முடிஞ்சா சொல்லுங்க. நன்றி.